கிராண்ட் ராயல் டூர்ஸ் பிரசன்ஸ் பிஹைண்ட் வுட்ஸ் புத்தாண்டு ராசி பலன்கள் 2026 பவர்ட் பை சௌபாக்கியா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் சிம்ஸ் ஹலோ டாக்டர். கிராண்ட் ராயல் டூர்ஸ் பிரசன்ஸ் பிஹைண்ட் வுட்ஸ் புத்தாண்டு ராசி பலன்கள் 2026 பவர்ட் பை சௌபாக்கியா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் சிம்ஸ் ஹலோ டாக்டர். நம்ம கூட இன்னைக்கு சிறப்பு விருந்தினர்கள் இருக்கிறாங்க. இந்த 2026 ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் பிரத்யேகமாக எப்படி அவங்களுக்கு அந்த பலன் இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். கன்னியா ராசிக்காரர்களுக்கு புது பொறுப்புகள் கிடைக்கும், அதுதான் பெரிய அட்வான்டேஜ். கடல் கடந்த தொழில், ட்ரேடிங், இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டு, நிறைய பெரிய ஃப்ரான்ச்சைஸ் எடுப்பது, பெரிய அளவுக்கு டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டாக இருப்பது, ஷேரிலெல்லாம் பெரிய அளவுக்கு சக்ஸஸ் ஆகிறதெல்லாம் கன்னியா ராசிக்காரர்கள் இருப்பார்கள். அலர்ஜி, ஒவ்வாமை, கால்சியம் தொந்தரவு கண்டிப்பாக ஏற்படும். பற்களில் ஏற்கனவே உபத்திரம் இருக்கக்கூடிய கன்னியா ராசிக்காரர்களும் பெரிதாக மாற்றுவார்கள். டாக்டரே தப்பு பண்ணக்கூடிய அமைப்பு ஏற்படும். ஸோ நல்ல டாக்டரை வச்சுக்கின்னு ஒரு முறைக்கு 2 முறை பரிசோதனை செய்துக்கிறது நல்லது. பிள்ளைகள் விஷயத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் அனுகூலம் காணப்படும். குடும்பத்தில் ஸ்தானத்தில் தான் 7ல் சனி இருப்பதனால்தான் அது நம்மளுடைய பார்வையிலும் இருப்பதனால் கண்டிப்பாக ஆணாக இருந்தால் பெண்கள், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்தில் அதீத கவனம், பயணங்கள் விஷயத்தில் அதீத கவனமாக இருக்கணும். ஃபோனில் திடீரென்று புது அறிமுகங்கள்லாம் கிடைக்கிறதுனா உங்களுக்கு கண்டிப்பாக ஆப்பு வைக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ அதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய ராசியில் கன்னி உண்டு. கன்னியா ராசிக்காரர்களுக்கு தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மிகப்பெரிய ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். கண்டிப்பாக நிறைய பொருள் சேர்க்கைகள் ஏற்படும். வீடு இன்ஸ்டால்மெண்ட் கட்ட முடியவில்லை என்று ஏலம் வரைக்கும் வந்ததெல்லாம் மாற்றி அனுகூலம் காணப்படும். உங்களை விட்டு பிரிந்த எதிரிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து உங்களிடத்திலே சரணாகதி அடைவது தான் ஆச்சரியமாக இருக்கும். அதனால் பயப்பட வேண்டாம். ஸோ கன்னியா ராசிக்காரர்களுக்கு உடற்பயிற்சி என்பது மிக மிக முக்கியம். அலர்ஜி, ஒவ்வாமை, சளி தொந்தரவில் அதீத கவனமாக இருப்பதும் மிக முக்கியம். கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வருஷம் கண்டக சனி, அதாவது சனியுடைய பார்வை உங்கள் ராசிக்கு வருது, நேரடி பார்வையாக இருக்குது. கண்டக சனின்னு கண்டவர்கள் கண்படுகின்ற சனி அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் உங்களுடைய செயல்பாடுகள், முன்னேற்றங்கள் அதை நடக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வெளியில் சொல்லக்கூடாது. நடக்கிறதுக்கு முன்னாடி வெளியே சொன்னால் அது நடைபெறாமல் போயிடும். இந்த வருஷம் தொழிலில் மாற்றம் ஏற்படும். அதாவது பல வருஷமாக மாற்றத்தை எதிர்பார்த்தவர்களுக்கு இந்த வருஷம் கண்டிப்பாக மாற்றங்கள் ஏற்படும். அந்த மாற்றங்கள் ஜூன் மாதத்துக்கு பிறகு நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இன்னொன்று, லாபஸ்தானத்திலேருந்து ஜூன் மாதத்தில் குரு பகவான் வர்றாரு. அதனால் மனைவியால் உங்கள் லாபம் அந்த டைமில் கிடைக்கும். தொழில்துறையில் நல்ல லாபம் அந்த டைமில் ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு கிடைக்கும். திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கூட உங்களுக்கு கண்டக சனியாக இருந்தாலும் லாபஸ்தானத்தில் குருபான் உச்சம் பெற்றுவதனால் கண்டிப்பாக திருமணமாகாதவர்களுக்கு இந்த வருஷம் ஜூன் மாதத்திலிருந்து அக்டோபர் மாதத்திற்குள் கண்டிப்பாக நடைபெறும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு, திருமணமாகி பல வருஷம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த வருஷம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இந்த வருஷம் 6ஆம் இடத்துல ராகுபவன் இருக்கிறனால பழைய பாக்கிகள்லாம் வசூலாகும். பழைய பாக்கிகள் வசூலை வச்சுக்கிட்டு புதுசாக நீங்கள் தொழிலை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். வீடு மனை வாங்குறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். விரயஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கிறனால பார்த்து விரயம் பண்ணணும். அதே சமயத்தில் சரியான நேரத்தில் தூங்கணும். அதுதான் உங்கள் ஆரோக்கியத்துக்கு நல்லது. இந்த கன்னி ராசியில் பிறந்தவங்க மாதத்துக்கு ஒரு முறை, ஒரு சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு 1 லிட்டர் நல்லெண்ணெய் தானம் கொடுத்துட்டு வாங்க. அந்த தோஷம், அதாவது கண்டவர்கள் கண்படுகின்ற அந்த திருஷ்டி தோஷம் விலகி இந்த வருஷம் முழுமைக்கு உங்களுக்கு நல்லா இருப்பீங்க. கன்னியா ராசியை பொறுத்த வரைக்கும் 7ஆம் இடத்தில் கண்டகச்சனி. ஸோ சமூக தொடர்பு நன்றாக இருக்கும். பெயர் புகழ் கிடைக்கும். ஸோ நீங்கள் இருக்கிற துறையில் கொஞ்சம் பேர் புகழ் கிடைக்கும். திருமண வாய்ப்பு உண்டு. கல்யாணம் ஆகிட்டு பிரிந்திருப்பவர்களுக்கு மீண்டும் சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கல்யாணம் டைவர்ஸ் ஆகிடுச்சு, விடோ ஆகிட்டாங்க அப்படின்னா மறுதிருமணத்திற்கு நீங்கள் சின்ன முயற்சி எடுத்தால் போதும். சனி பகவான் உங்களுக்கு நல்ல வரனை கொண்டு வந்து நிறுத்துவார். 6ஆம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறதுனால எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். வேலை மாற்றம் உண்டு. கோர்ட் கேஸ் பிரச்சனை சரியாகும். சமரசம் ஏற்படும். உட்காந்து பைசல் பண்ணி உங்களுக்குள்ள காம்ப்ரமைஸாக லோக்க தளத்தில் முடிச்சுக்குவீங்க. சொத்து பாகப்பிரிவினை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. 12ஆம் இடத்தில் கேது பகவான் இருந்து லாபஸ்தானத்திற்கு ஏப்ரல் மாதம் குரு பகவான் வர்றதுனால வெளிநாடு வேலை வாய்ப்பு, வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு PR குடியுரிமை, சுப விரயம் ஏற்படும். கோயில் புண்ணிய காரியங்கள் செய்வீர்கள். 12ஆம் இடத்தில் கேது இருக்கிறதுனால சேமிப்புகள் கரையும். மரண பயம் ஏற்படும். வியாதி பற்றிய பயம் இருக்கும். 40 வயசு தாண்டிய கன்னியா ராசிக்காரர்களுக்கு ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ணிக்கிறது நல்லது. அதிக அலைச்சல் ஏற்படும். அதிகமான நிம்மதி இருக்காது. தூக்கம் கெடும். சுளுக்கு, அந்த பெயின், கிராம்புன்னு சொல்லக்கூடிய பெயின்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சம்பாதிக்கிறத வெளியில் சொல்லக்கூடாது. சொன்னீங்கன்னா உறவுகள், நண்பர்கள் கடன் கேட்டு தொந்தரவு செய்வார்கள். அதே போல் ராசிக்கு 12ஆம் இடத்தில் கேது இருக்கிறதுனால புதுமண தம்பதிகளாக இருந்தால் கூட இந்த டைமில் 2 பேரும் ஒன்று சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மியாக இருக்கும். சரி, பையன்தான் உலகம், பொண்ணு தான் உலகம், அதெல்லாம் ரைட்டு, கொண்டு போய் பாட்டி வீட்டில் விட்டுட்டு வாரத்துக்கு ஒரு நாளாவது வாழ்க்கையை அனுபவிக்கணும். அப்படி இருக்கும் பட்சத்தில்
இந்த கன்னியா ராசிக்காரர்களுக்கு அருமையான ஆண்டாக இருக்கும். கன்னியாராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 6 மாதங்களில் இந்த ஒரு வருஷத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஸ்கின் டாக்டரை சந்திக்காமல் இருக்கவே மாட்டாங்க. கண்டிப்பாக அவங்க போய் தோல் சம்மந்தமான விஷயத்துக்காக போய் பார்த்துருவாங்க. கணவன் மனைவிக்குள்ளே சில கருத்து, நீ பெருசா, உன் குடும்பம் பெருசா, என் குடும்பம் பெருசான்னு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இவங்களுடைய ப்ராப்ளம், இவங்களுடைய மைனஸை எடுத்து பேசவே கூடாது. அப்படி பேசினாங்கன்னா ப்ராப்ளம் நிறையா வரும். பிரேக் த ரூல்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த வருஷத்தில் பூரா ரூல்ஸை பிரேக் பண்ணி அடுத்த நிலைக்கு போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இவர்களுக்கு நிறையா இருந்துருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா தூக்கம் கெட்டுறதுக்குண்டான சூழ்நிலைகள் இருக்கும். வெளிநாடு வாய்ப்புகள், தூர பிரயாணம், வெளிநாடு வாய்ப்புகள்லாம் நிறையா இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. சில நல்ல லாபமான விஷயங்கள்லாம் வர ஜூன் மாதத்துக்கு மேலே வரும். கன்னியாராசி அன்பர்களுக்கு ஜூன் மாதத்துக்கு மேலே இப்படி தண்ணி எடுத்து குடிச்சிட்டு வைக்கிறதுக்குள்ள காரியத்தை சாதிச்சிருவாங்க. அந்த அளவுக்கு ஸ்பீடாக செயல்படக்கூடிய வாய்ப்புகள் கன்னியாராசி அன்பர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இவங்க வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டிங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் வழிபாடு மிகப்பெரிய வெற்றி தரும் வழிபாடு. 2026 பொறுத்த வரைக்கும் ராசிக்கு ஏப்ரலுக்கு பிறகு குரு பகவான் வந்து கடகராசிக்கு போகிறார். ஸோ அதனால் 2026 நிறைய மழை பெய்யும். அந்த மழை பயனுள்ள மழையாக இருக்கும். கடகத்தில் குரு பகவான் உச்சமடைகின்றதுனால பெருமழை ஏற்பட்டு இந்த ஆண்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து அணைகளும் நிரம்பும். அனைத்து கம்மாய், ஏரி, குளங்கள் எல்லாம் அனைத்தும் நிறையும். விவசாயம் சிறப்பான ஒரு ஆண்டாக இருக்கும். அதே போல் குரு வீட்டில் சனி பகவான் இருக்கிறதுனால இந்த ஆண்டு தொழில்துறை நிறைய டெவலப் ஆகும். நிறைய எக்ஸ்போர்ட்டர்ஸ்லாம் புதுசாக உற்பத்தி ஆவாங்க. பொருளாதாரம் ரொம்ப உயரத்துக்கு போகும். மகரத்திற்கு கும்பராசியில் ராகு பகவான் இருக்கிறதுனால மிலிட்ரி, இந்த இராணுவத்துறையில், இராணுவ தளவாடங்களில் நிறையா புதுசாக டெக்னாலஜிலாம் கொண்டு வருவாங்க. இப்போ நம்ம பக்கமாக பாகிஸ்தான் போரில் போய் ட்ரோன் போட்டோம். அந்த மாதிரி இன்னும் புதிய தொழில்நுட்பங்கள்லாம் கொண்டு வருவாங்க. கேது பகவான் சூரியனில் இருக்கிறதுனால அரசியல்வாதிகள், அரசு அதிகாரிகளுக்கான நிறைய சட்டத்திட்டங்கள், அவங்க நேர்மையாக இருக்கிற மாதிரி இந்த பிரைப் வாங்குறது, லஞ்சம் வாங்குறது, ஊழல் பண்ணுறதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி நிறைய திட்டங்கள் வந்து நல்ல அரசியல் சூழ்நிலை ஏற்படும். அரசியல்வாதிங்க சம்பாதிக்க முடியாத நிலை ஏற்படும். ஸோ மக்களுக்கான பொருளாதார முன்னேற்றம் நிறையா இருக்கும். நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் ஆகும். ஸோ எல்லா ஊர்லேயுமே நீர்நிலைகள் நம்பும். இந்த 2026 10 வருஷம் கழித்து பார்க்கும் பொழுது மழையாண்டு அப்படின்ற மாதிரி இருக்கும். நல்ல மழை பெய்யும். அந்த மழையினால விவசாயங்கள், இந்த ஊர், இந்த ஏரிலாம் 50 வருஷமாக நம்பலை அப்படின்ற ஏரிலாம் நம்பிடுச்சின்னு சொல்லிட்டு நீங்கள் நியூஸில் பார்ப்பீங்க. அருமையான ஆண்டாக இருக்கும். இந்தியா உலகத்திலேயே நம்பர் 1 கண்ட்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நல்ல வளர்ச்சி இருக்கும் அப்படின்னு உறுதியாக நம்பலாம். ஏன்னா இந்தியாவுக்கு வந்து ரிஷப லக்னம்னு சொல்லுவாங்க. ரிஷப லக்னத்துக்கு வந்து லாபஸ்தானத்தில் வந்து சனி இருக்கார். அதே சமயத்தில் தைரியஸ்தானத்தில் இப்போ வந்து தனஸ்தானத்தில் இந்த குரு, அப்புறம் தைரியஸ்தானத்துக்கு போகிறோம், அப்புறம் குரு இது சுகஸ்தானத்துக்கு போகிறோம். அதனால் வந்து இந்த வருஷம் வந்து இந்தியா வந்து உலகத்திலே நம்பர் 1 கண்ட்ரியாக வரக்கூடிய அந்த சந்தர்ப்பம் நிறையவே இருக்குது. இந்த வருஷம் ஜிஎஸ்டி மறுபடியும் மேலும் அந்த விகிதங்கள் குறைவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த வருஷம் வந்து நல்ல டாலருக்கு நிகரான இந்தியாவுடைய மதிப்பு வந்து, அந்த இந்திய ரூபாயின் மதிப்பு ஓரளவு ஸ்திரமாக இருக்கும், அல்லது வந்து கொஞ்சம் வந்து அதிகப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இந்த வருஷம் ஜூன் மாதத்திற்கு பிறகு தங்க விலை குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது வரையில் ஏறிக்கிட்டு இருக்க தங்க விலை ஜூன் மாதத்துக்கு பிறகு இறங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது வரையில் கூட ரொம்ப அதிகமாக இந்த வருஷம் ஏறாது. ஏற்கனவே ஏற வேண்டியதெல்லாம் ஏறி போயிடுச்சு. ஓரளவு சிம்பிளாக, அதாவது கொஞ்சம் லைட்டாக ஏறி அதுக்கப்புறம் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் இறங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பங்கு மார்க்கெட் இந்த வருஷம் ஒரு சூப்பரான மார்க்கெட். பங்கு வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம், அதாவது ஷேர் மார்க்கெட் போனவங்களுக்கு இந்த வருஷம் வந்து நல்ல, அது இன்வெஸ்ட்மெண்ட் பேஸில் பண்ணுறவங்களுக்கு நல்ல லாபத்தை ஏற்படுத்தும்னு உறுதியாக நம்பலாம். இந்த வருஷம் ஒரு சிறப்பான ஆண்டு. சென்ற ஆண்டை விட இந்த வருடம் சிறப்பான ஆண்டாக தான் இருக்குது. பிஹைண்ட் வுட்ஸ் புத்தாண்டு ராசி பலன்கள் 2026. டைட்டில் ஸ்பான்சர் கிராண்ட் ராயல் டூர்ஸ். உங்க ஒவ்வொரு ட்ரிப்பையும் ஸ்வீட் மெமரிஸ் ஆக்க கிராண்ட் ராயல் டூர்ஸ்க்கு வாங்க. பவர்ட் பை சௌபாக்யா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ். சிம்ஸ் ஹலோ டாக்டர். டிஸ்கவர் த ட்ரூ ஜாய் ஆஃப் குட் ஹெல்த். கிராண்ட் ராயல் டூர்ஸ் பிரசன்ஸ் பிஹைண்ட் வுட்ஸ் புத்தாண்டு ராசி பலன்கள் 2026. பவர்ட் பை சௌபாக்யா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ். சிம்ஸ் ஹலோ டாக்டர்.